வணக்கம் நண்பர்களே. நேற்று பிக் பாஸில் தரமான சம்பவம். ரெட் கார்டு இஷ்யூனால டிஆர்பி வேற லெவல். மக்கள் செல்வம் பங்கம் பண்ணிட்டாரு. நேற்று தமிழ்நாடே இதை தான் எதிர்பார்த்து இருந்தாங்க. பார்வதியை 3rd வீக் இல்லை 4th வீக்கில் எலிமினேட் பண்ணியிருந்தா இந்த சீசன் வேறு லெவல் ஆயிருக்கும். பார்வதி ஃபஸ்ட்டே போயிருந்தா கமருதீன் வினோத் கூடவே இருந்திருப்பார். ஆக்சுவலாக இந்த சீசனில் மேக்ஸிமம் எல்லாருமே ஜாலியாக தான் இருந்தாங்க. வினோத், விக்ரம், கமருதீன், சபரி, எஃப்ஜே இப்படி சீசன் 3 மாதிரி ஒரு பாய்ஸ் கேங் வந்திருக்கும். லேடிஸில் பார்த்தா கனி, அரோரா, திவ்யா அப்படின்னு ஒரு கேர்ள்ஸ் கேங் வந்திருக்கும். டிஆர்பின்னு யோசிச்சு விஜய் டிவி இந்த சீசனை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நல்ல டேலண்ட்ஸ் உள்ளே இருந்தும் ஃபஸ்ட்டு சீசன் பேர் வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்வதி அம்மா உள்ளே வந்திருக்கும் போது லாஸ்ட்லேயே அப்பா இல்லைன்னா சிவானி அம்மா மாதிரி ஸ்ட்ரிக்டாக பார்வதியை திட்டி நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லியிருந்தா பார்வதிக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு கிடைச்சிருக்காது. அதை விட்டுட்டு அவங்களும் பார்வதி கூட உட்காந்து பார்வதி என்கரேஜ் பண்ணதுனால தான் ரெட் கார்டு. இதனால் 90 டேஸ் ஆடின கேம், பேர், புகழ் எல்லாமே போய் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ரெட் கார்டு வாங்கின பொண்ணுன்னு பேர் வாங்கினது தான் மிச்சம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.